கொஞ்சம் பேர் வந்து அக்கா இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இன்டர்ன்ஷிப் ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன், இந்த மந்தோட முடியுது. ஸோ நான் அடி வாங்கினது, அனுபவப்பட்டது, என்னெல்லாம் கத்துக்கிட்டது, இது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கொஞ்சம் டிப்ஸ் யோசிச்சிருக்கேன், சொல்றேன். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது செபுல இருக்கிறவங்களுக்கு மட்டும், நான் பஹுல் போகல. ஸோ யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். நமக்கு அந்த ஜிப்னில வர்றது இதெல்லாமே டைம் ரொம்ப லேக் ஆகுது, டிராஃபிக் எல்லாமே இருக்கு. பர்டிகுலர் டைம்ல நம்மளால அங்கிருந்து இங்க வர்றது, இங்கிருந்து அங்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா, டூ வீலர் ஏதாவது பார்க்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக மட்டும். ஸோ எதுக்கு வாங்கியிருக்கோமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பாடி ரொம்ப டயர்ட் ஆகாது, உங்களுக்கு கரெக்டான டைம்ல போகலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் வந்து யூனிஃபார்ம் கரெக்டாக லாண்ட்ரி போட்டு வாங்கிடுங்க. அதை வந்து அதை ஒரு மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக என்னென்னா பார்க்குறாங்க. தென் மெயினாக சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், இல்லைனா 24 hours ரொம்ப டைம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி, அதுக்கப்புறம் ஃபுட்டு இதெல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் காலையில் சாப்பிடல, காலேஜ் போகும்போதெல்லாம் நிறைய பேர் காலையில் சாப்பிட்றதே கிடையாது. இப்போ அதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் பாடி தான் கெட்டு போகும். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 year பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே முடிச்சுட்டு போயிட்டு எல்லாருமே எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சமாக ஆரம்பிக்கிறோமா அதிகமாக ஆரம்பிக்கிறோமா, எல்லாருமே இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இயர் எண்டில் படிக்காதவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைட்டல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக மேனுவல் வாட்ச், இந்த செகண்ட்ஸ் முள்ளெல்லாம் காமிக்கும்ல, அந்த வாட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக இயர் தவிர நிறைய இடத்துல ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜெர்கின் யூஸ் பண்ணிக்கோங்க. பவர் பேங்க், சார்ஜர் இதெல்லாம் மறக்காம எடுத்துக்கோங்க. இன்னும் நம்மளோட பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, சேஃப்டியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் பார்ட் 2ல சொல்கிறேன். ஹாவ் அ குட் டே.